அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை விட வெறும் காட்சிப்படுத்தலாக மாறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஓமான் நாட்டின் உதவியை நாடி மஸ்கட் சென்றார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தையிலிருந்து முன்கூட்டியே வெளியேறியது பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தனது தூதுவர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் யாரட் குஷ்னர் ஆகியோரின் பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்தார். இது பாகிஸ்தான் மீதான நம்பிக்கையை அமெரிக்கா இழந்துவிட்டதை காட்டுகின்றது. ஈரான் எப்போதும் மஸ்கட்டை ஒரு நம்பகமான இடமாகவே கருதுகின்றது. ஏனென்றால் ஓமான் அமைதியான மற்றும் ரகசியமான ராஜதந்திரத்தை கடைபிடிக்கிறது. மாறாக பாகிஸ்தானின் அணுகுமுறை மிகவும் பகட்டானதாகவும் விளம்பர நோக்கிலானதாகவும் இருப்பதாக ஈரான் கருதுகின்றது. அமெரிக்கா தனது பிராந்திய வியூகங்களை மாற்றியமைக்கும் வரை ஈரானை பேச்சுவார்த்தையில் பிணைத்து வைப்பதற்காக அமெரிக்கா விரிக்கும் ஒரு புகைத்திரைதான் இந்த பேச்சுவார்த்தைகள் என்று ஈரான் அஞ்சுகின்றது. ராஜதந்திர வெற்றிகளை காட்டி தனது உள்நாட்டு அரசியல் நெருக்கடியை சமாளிக்க பாகிஸ்தான் முயல்வதாகவும், ஆனால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவது அதன் சர்வதேச மற்றும் உள்நாட்டு மதிப்பை இன்னும் குறைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.